ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 8. போதும் நிறுத்துங்கடா, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். டாக்கேமிச்சி அவங்க கூடயே சண்டை போடுறான். ரெஸ்ட் இன் பீஸ் டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மைக்கியை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல குப்பத்தட்டிக்குள்ள போய் விழுந்துருதான். ஹே டாக்கேமிச்சி, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராக்கனை பிடிச்சு கேட்கவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை தடுக்கிறாங்க. ஹே டாக்கமிச்சி, நாங்க வேணும்னு எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி டிராக்கன் சொல்லவும், உங்களால என் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே போச்சு, நீங்க ஏன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ஏன் யோசிச்சே பாக்குறது இல்ல, நீங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சண்டை போட்டுக்கிறத நான் விரும்பல, நீங்க சண்டை போடும்போது மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல, இப்போ உங்களை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு, நீங்க சண்டை போடுறதுனால அவங்களுக்குள்ள வர பிரச்சனையை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேருமே எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே டாக்கமிச்சி, உன் தலையில நாயோட ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவோ, இது எப்படா வந்துச்சு, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ தான் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த, ஹே கெனி, அவன் நம்ம பக்கத்தில் வர்றதுக்குள்ள வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கியோ டிராக்கனும் அங்கேருந்து ஓடி போயிருந்தாங்க. இவங்க திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா என்ன, சரி ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா, குளிக்காம எங்க பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போயிருந்தாங்க. நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மைக்கி சொல்லவும், நான் குளிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நான் சொன்னதுதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு மைக்கி அப்படின்னு டிராக்கன் சொல்லவோ, இல்ல அன்னைக்கு நான் தான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு மைக்கி சொல்றான். உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கவும், எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் போலீஸ் கூட போறது தான் பெஸ்ட் அப்படின்னு பாவ் சொன்னதை மைக்கி நினைச்சு பாக்குறான். தன்னோட ஃப்ரெண்டு பாவ் ஜெயிலுக்கு போறதுல மைக்கிக்கு விருப்பம் இல்ல, ஆனா டிராகன் வந்துட்டு எதுவுமே நியாயமா தான் நடக்கணும்னு நினைக்கிறான். எப்படியோ ஒரு வழியா திரும்ப இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பாவ் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், டிராகனோ ஓகே அப்படின்னு சொல்றான். நானும் உங்க கூட விளையாட வரலாமா அப்படின்னு சொல்லி மைக்கி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுறான். டாக்கமிச்சி, நீ உண்மையிலே ஆசம், அவங்க ரெண்டு பேரையுமே நீ சேர்த்து வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டவோ, ஹே ஆமா, அப்படின்னா நான் என் மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டேன், டிராகனையும் காப்பாத்திட்டேன், நான் சாதிச்சிட்டேன் விட்டோ ஃபியூச்சரை மாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப பார்த்தா ஹீனாவும் யமாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தயங்காம சொல்லு ஹீனா அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. டாக்கிமிச்சி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அவ இழுக்கவும், ஹீனா அவன் கூட ஃபெஸ்டிவலுக்கு வர ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி யமா சொல்லவோ, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு பயந்தே ஹீனா, நான் தான் சொன்னல டாக்கிமிச்சிக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு யமா சொல்றா. அப்பதான் டிராகனும் மைக்கியும் ஒன்னா இருக்கிறது பார்த்துட்டு, நீங்க எப்போ ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கவோ, ஆமா நாங்க எப்போ சண்டை போட்டோம் அப்படின்னு டிராகன் கேட்கறான். இப்போ மைக்கி, டிராகன், ஹீரோன்னு எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. ஹே நவுட்டோ, நான் சீக்கிரமா உங்ககிட்ட வந்து நம்ம மிஷன் சக்சஸ்னு சொல்லணும்னு ஆசைதான், இருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பாஸ்ட்ல ஹீனா கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே டாக்கேமிச்சி, கொஞ்சம் சீக்கிரவா அப்படின்னு சொல்லி டிராகன் கூப்பிடவும், நம்ம அவங்க ரெண்டு பேரையும் தனியாவே போக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்றா. எனக்கு அதை வாங்கித்தா டிராகன் அப்படின்னு ஏமா சொல்லிட்டு இருக்கவும், டிராகனை விட்டுறாத அப்படின்னு சொல்லி இங்க ஹீனா கத்துறா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏமா டிராக்கனை தான் உண்மையாக லவ் பண்ணுறா, அவளுக்கு ஓமல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, அது போக டிராக்கனை ஜெலஸ் ஆக்கிறதுக்கு தான் அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பழகினாங்கிறதோ தெரிஞ்சுது அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ அந்த சீனை யோசிச்சு பார்க்கவும், உன் மைண்டில் இப்போ என்ன ஓடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீனா டென்ஷன் ஆகிறா. அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கவோ, ஹே நம்ம அதுக்கு போகலாமா, நீ மட்டும் இதில் வின் பண்ணிட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு ஹீனா சொல்லவும், நம்ம ஹீரோவோ இப்போ அந்த ஷூட்டிங் கேம்ல எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனால் அவனால முடியல. கடைசியில் ஒரு வழியா குறி வச்சு அதை அடிக்கிறான். அது கீழே விழுந்தாதான் பிரைஸ் தருவோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீனாவோ தனியா ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒதுங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாருமே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் நல்லா நினைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட செப்பல் வந்து அறுத்து அவ கால்ல இருந்து ரத்தமா வருது. அதை எடுக்கலான்னு போகும்போது அவ ஸ்லிப் ஆகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ரெண்டு பேரும் க்ளோஸா வரவும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ தள்ளி போகவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவ சொல்றா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் டாக்கேமிச்சி அப்படின்னு அவ சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அந்த பிரைஸை வின் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்ட அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் எஸ்ஸா, நான் அவளை கிஸ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவளுமே வந்துட்டு கண்ணை மூடுறா. சரின்னு நம்ம ஹீரோவை இப்ப கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்குள்ள பார்த்தா, டாக்கேமிச்சி உன் ஃபோன் அடிக்குது அப்படின்னு அவ சொல்றா. இந்த நேரத்துல எவன்டா ஃபோன் அடிச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, ஹே டாக்கேமிச்சி, செமையா மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், அட பாவி, இந்த நேரத்துலயாடா கால் பண்ணுவ, என் லைஃப்லயே இது ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லவும், ஏன் மைக்கை கூடயும் டிராகன் கூடயோ இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்கவோ, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிராகன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தான்னு சொல்லவும், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு டாக்கேமிச்சி, டிராகனை சேஃபா இருக்க சொல்ல அவனை இன்னைக்கு நைட் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும், அதான் மைக்கியோ டிராகனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
என்னதான் மைக்கியோ டிராக்கனும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் பாவ் ஜெயிலுக்கு போனதுக்கு டோமான்ல இருக்கிற சில ஆளுங்க டிராக்கன் மேல கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். ஹீனா நீ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணிதியா, நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். கோல்டு பிடிச்சுக்கிடாம அப்படின்னு ஹீனா வருத்தப்படுறா. டிராக்கன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே போறான். நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், மைக்கியோ டிராக்கனும் சேர்ந்திருந்தாலும் கூட இன்னும் சில பேர் கோவமா இருப்பாங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் டிராக்கன் இறந்து போயிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவனை யாரோ கொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி போறான். மோபியஸோட ஆளுங்க கூட டோமான் ஆளுங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்டா முடிச்சிரு அப்படின்னு சொல்லி மோபியஸ் ஆள் கத்திய கொடுக்கவும் அவனால தான் என் மரியாதை எல்லாமே போச்சு, அந்த டிராக்கனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கியோமாசா சொல்றான். அப்படின்னா டிராக்கனை பழி வாங்கணுங்கிறதுக்காக கியோமாசா தான் அவனை கொல்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நிக்கிறத கியோமாசாவோட ஒரு ஆள் பார்த்துட்டுதான் நான் யாரை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இழுத்து போடுவோம். ஓ என்னோட பழைய அடிமையா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ எதுக்காக டிராக்கனை கொல்ல போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், எனக்கு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, ஆமா நான் ஏன் திரும்பவும் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடிமையா இருக்கிறவங்களாம் டிராக்கனை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி கியோமாசாவும் அவன் ஆளுங்கள போட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறானுங்க. ஆமா நான் ஒரு கோலை தான், நான் ரொம்பவும் வீக் தான், நான் மாறவே இல்லை, இன்னும் அதே வீக்கான ஆள் தான், நான் இத்தனை நாளா ஸ்ட்ராங்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். மைக்கியோ டிராக்கனும் என் கூட இருந்ததுனால தான் நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன், ஆனா உண்மையிலேயே நான் ஒரு வீக்கானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவை செலாட்டப் வச்சு கெட்டி போட்டுட்டு, டிராக்கன் இறந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நீ எனக்கு அடிமை தான், அப்ப நான் உன்னை வச்சு செய்யறேன், அது வரைக்கும் இந்த மலையிலேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவெல்லாம் அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. பார்த்தா அது நம்ம ஹீனா தான். டாக்கிமிச்சி யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி அவ அந்த கெட்ட ஆகுறா. என்ன மன்னிச்சிரு ஹீனா, நான் உன்னை அங்க தனியா விட்டு வந்ததுக்கு என்னால எதுவுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லப்போ, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஹீனா கேட்கவும், என்னால எதையுமே மாத்த முடியல, இதே நான் மைக்கி லெவலுக்கோ டிராகன் லெவலுக்கோ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்கள அடிச்சு போட்டிருந்திருக்கலாம். நான் ஒரு ஃபெயிலியர், நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் என்னால எதையுமே மாத்த முடியாது, நான் இப்படி அடி வாங்கி கிடக்கிறத நான் பார்க்க விரும்பல ஹீனா, நான் ஒரு ஃபெயிலியர், என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும் ஹீனா அவனுக்கு கிஸ் பண்றா. எதனால ஹீனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நீ உனக்கு அழுக வந்தா அழுவ, உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக போராடுவ டாக்கெமிச்சி, நீ மைக்கியோ டிராக்கனோ கிடையாது, நீ தான் டாக்கெமிச்சி, உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ பண்ற, எனக்கு தெரிஞ்ச ஆசமான ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ நம்ம ஹீரோ அப்படியே ஆள ஆரம்பிக்கிறான். ரொம்பவோ தேங்க்ஸ் ஹீனட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உன்னால சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அழ மட்டும் செய்யாத சரியா அப்படின்னு அவ சொல்லவோ, நான் ஒன்னும் அழல, அது மழை தண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி நான் இப்ப போகணும் அப்படின்னு அவ சொல்லவோ, சரி போயிட்டு வா அப்படின்னு அவ சொல்றா. இந்த தடவை நான் தோத்து போக மாட்டேன், அந்த கியோமாசாக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், ரோமானோட செகண்ட் கமாண்டர் டாகேஷி அந்த இடத்துக்கு வரான். அவன் நம்ம ஹீரோவை கூப்பிடவும், டிராகனுக்கு ஆபத்துன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அது எனக்கு தெரியும், அது யாருனாலும் தெரியும், அது பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ கியோமாசான்னு சொல்றான். ஆமா டாக்கெமிச்சி, ஃபர்ஸ்ட் கமாண்டர் அழிய முடியல, நீ எப்படி மைக்கியவும் டிராகனையும் சேர்த்து வச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஒரு வகையில என்னோட தலையை யூஸ் பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், டோமானே உனக்கு கடமைப்பட்டிருக்கு, இல்லைன்னா அது ரெண்டா பிரிஞ்சிருக்கும். பாவோட ஃப்ரெண்டோட பைக் தான் அது, எனக்கு நல்லாவே தெரியும், அவன் தான் டிராகனை கொல்ல போறான், பாவ அந்த இடத்துலயே விட்டுட்டு வந்து ஜெயிலுக்கு போக வச்சது டிராகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு டிராகனை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இங்க பாவோட ஃப்ரெண்டு டிராகனை கொல்லலான்னு வந்து நிக்கிறான். ஹே ஏன் மலையில நனைஞ்சிட்டு நிக்கிறா அப்படின்னு டிராகன் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டிராகனை கொல்றதுக்கு எதிரிங்க வந்தா கூட அவங்க ஈஸியா சண்டை போட்டுருவாங்க, ஆனா இது டோமான்குள்ள இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால டிராகனுக்கு அவன் தன்னை கொல்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியாது. அட்லீஸ்ட் டிராகன் தனியா இருந்தா கூட சண்டை போட்டுருவான், இப்ப அவன் யமாவையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் கியோமாசா வர டிராகனை கொல்றதுக்காக ஆளுங்களோட வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு டிராகன் எங்க இருக்கான்னே தெரியாது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோவால டிராகனை காப்பாற்ற முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.